சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கடைகளில் விற்கிற சிக்கன் 65 மசாலா எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாமல் வீட்டில் உள்ள மசாலா வச்சியே ஈஸியாக டேஸ்டியாக பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் 65 பண்ணுறதுக்கு சிக்கன் கூட மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். 500 கிராம் அளவுக்கு சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நாம் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த சில்லி பவுடர் தான் சிக்கன் 65க்கு நல்லா கலர் கொடுக்கும். அதனால் நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நார்மல் மிளகாய் தூள் சேர்த்தோன்னா நல்லா டார்க் ரெட் கலருக்கு கிடைக்காது. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு. இது கூட ஒரே ஒரு முட்டை உடைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். மசாலா சிக்கனில் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு பைண்டிங்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன், பாதி எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். மாவு எல்லாத்தையுமே நல்லா சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம சிக்கன் கூட மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு 30 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். நல்லா சிக்கன் ஊறட்டும். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். மசாலா கூட சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கனை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பீஸாக போடுங்க. மொத்தமாக பிளேட்டோடு தட்டிட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கோங்கிறதுக்காக நிறைய பீஸும் போடக்கூடாது. நிறைய பீஸ் போட்டுட்டோன்னாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம போட்ட உடனேயும் கரண்டி உள்ளே விட்டு கலக்கிடக்கூடாது. அப்புறம் மசாலா பிரிஞ்சு வந்துடும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம வெளியில் எடுத்துடலாம். 2வது பேட்ச் போட்டு பொரிச்சு எடுக்க முன்னாடி ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மறுபடியும் சிம்மில் வச்சு நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளேயும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்போ சிம்மில் வச்சிடலாம். சிக்கன் பீஸை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற சிக்கன் பீசஸையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எல்லா சிக்கன் பீசஸையும் எண்ணெயில் போட்டு சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே சிக்கன் 65 டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக நம்ம ஒரு தாளிப்பு போட போகிறோம். இல்லைனா நம்ம இதை இப்படியே கூட சாப்பிட்லாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கிறேன். பூண்டை இந்த மாதிரி நம்ம சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கும் போது அந்த பூண்டோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. முழுசாக போட்டோன்னா வெடிச்சிரும். 2 கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை உள்ளே சேர்த்துடலாம். நம்ம எந்த ஒரு ஃபுட் கலருமே இதில் நம்ம ஆட் பண்ணல. நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் சேர்த்தோம். அந்த சில்லி பவுடருடைய கலர்லேயே இந்தளவுக்கு நல்லா சூப்பராக கலர் கிடச்சிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த காரசாரமான சிக்கன் 65 ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.